வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம எபிசோட் 2 வீடியோட கண்டினியூ பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம போக போற இடம் ஜலியன் வாலாபாக் அட்டாரி வாகா பார்டரோட பிளாக் லோவரிங் செரிமனி. எபிசோட் 1 கோல்டன் டெம்பிள் துர்கியானா டெம்பிளோட வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சென்னையில இருந்து அமிர்த்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நம்ம கோவில் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் டே பாத்தீங்கன்னா ஜலியன் வாலாபாக், அதுக்கப்புறமா அட்டாரி வாகா பார்டர் போயிருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா எல்லாரும் சொல்றதாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈவினிங் பாத்தீங்கன்னா கோல்டன் டெம்பிளுக்கு நாங்க போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டல்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு துர்கியானா கோவில் போயிட்டு அதுக்கப்புறமா ஜலியன் வாலாபாக் போயிருந்தோம். ஜலியன் வாலாபாக் பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் டெம்பிள் ரொம்ப பக்கத்துலயே தான் இருக்கு. நீங்க ஜலியன் வாலாபாக் கிராஸ் பண்ணி தான் கோல்டன் டெம்பிள் போயாகணும். எங்களோட பேக்கேஜ்லயே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்துருங்கிறதுனால கோல்டா இருந்ததுனால ஓப்பன் டெரஸை சாப்பிட முடியல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். அமிர்த்சர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையான ஒரு சிட்டி தாங்க. பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செங்கல் செங்கலாக இருக்கு, வெளியில பூசவே இல்லை. என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்ட்ரீட்லேயே தான் இந்த பார்க்கும் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்க் எங்க இருக்குன்னே தெரியாது, ஒரு சின்ன போர்டு தான் இருக்கும். வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் ஜலியன் வாலாபாக் பார்க்கோட என்ட்ரன்ஸ். அன்னைக்கு அந்த மெசக்கர் நடக்கும் போதுமே இந்த ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருந்தது. அவ்வளோ பெரிய க்ரௌடுமே இந்த ஒரே என்ட்ரன்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும். மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக ஆணியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ரோட்ல வெளியில வெள்ளை கலர் அமர் ஜோதி ஃபிளேம்னு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஜலியன் வாலாபாகோட அடையாளமே. நேரோ பேசேஜ் வழியாக உள்ள வந்தோடனே உங்களுக்கு மியூசியம் மாதிரி இருக்கு, அதை நீங்க சுத்தி பார்க்கலாம். இந்த மெசக்கர் பத்தி இந்த பார்க்கை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே உங்களுக்கு இருக்கும். நீங்க இந்தியாவில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹிஸ்டரியில ஜலியன் வாலாபாக் மேசக்கர் பத்தி படிக்காம வந்திருக்கவே முடியாது. அமிர்த்சர் மேசக்கர்னு கூட சொல்லக்கூடிய இந்த சம்பவம் 13th ஏப்ரல் 1919ல நடந்தது, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் தான். வைசக்கிங்கிற அவங்க நியூ இயர் ஃபெஸ்டிவல் அப்போ லார்ஜ் கிரௌட் இந்த பார்க்ல கேதர் ஆயிருந்தாங்க. பக்கத்துலேயே கோல்டன் டெம்பிள் இருக்கிறதுனால நிறைய பில்கிரிமேஜ் டூரிஸ்டுமே அதுல இருந்தாங்க. ஒரு நான் வயலன்ஸ் போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருந்தது. இந்த நான் வயலண்ட் போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் டாக்டிக் அகேன்ஸ்டாகவும் அதுக்கப்புறமா சைஃபுதீன் கிச்லு சத்யபாலுங்கிற 2 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க ரிலீஸ் பண்ண கோரி தான் இந்த போராட்டம் நடந்துருந்தது. அப்பா பொறுப்புல இருந்து பிரிட்டனை சேர்ந்த ஜெனரல் டயர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே எக்ஸிட்டை பிளாக் பண்ண சொல்லிட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அந்த புல்லட் மார்க்ஸை கூட இன்னைக்கும் நீங்க உள்ள அந்த வால்ஸ்ல பார்க்கலாம். யார் போராடுறதுக்கு வந்தாங்க, யார் பொதுமக்கள் வந்தாங்கன்னு கூட பார்க்காம எல்லாரும் சுட ஆரம்பிச்சுட்டாங்க. 379 பேர்ல இருந்து 1500 பேர் வரைக்கும் செத்துட்டாங்க. 1200க்கு மேற்பட்ட ஆளுங்களுக்கு இன்ஜுரி இருந்தது. அந்த வால்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 புல்லட் மார்க்ஸ் இருக்கும். நேஷன்ல வைட் ஸ்ப்ரெட்டா பேசப்பட்ட ஒரு மசக்கர் சம்பவம் இது. இந்த ஜலியன் வாலாபாக் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஹிஸ்டாரிக் கார்டன், இன்னைக்கு அந்த மெமோரியலாவும் இருக்கு, ஒரு 7 ஏக்கர் சைட்டு. ஸோ ஜலியன் வாலாபாக் பார்த்துட்டு எக்ஸிட் வந்ததுக்கு அப்புறமா வெளியிலேயே இந்த அழகான லஸ்ஸி ஸ்வீட் கடை இருந்ததுங்க. பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம போகுது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கப் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டோம். சூப்பராக இருந்தது. ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி, கேரட் ஹல்வா, அதுக்கப்புறம் பாதாம் மில்க்லாம் இருந்தது. பஞ்சாப் போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் கேரட் ஹல்வா, லஸ்ஸி, பாதாம் மில்க் சாப்பிட்டே ஆகணுங்க. திக் மலாய், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸோட பஞ்சாபி லஸ்ஸி அங்கே ரொம்ப ஃபேமஸ். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees. லஞ்சுக்கு முன்னாடி லைட்டாக தெம்பேத்திக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து அட்டாரி வாகா பார்டருக்கு கிளம்பிட்டோம். அட்டாரி வாகா பார்டர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிற வழியில தான் இருக்கு. ஸோ நீங்கள் செரிமனி பார்த்துட்டு கூட நைட் ஃப்ளைட் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். கோல்டன் டெம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா 30-31 கிலோமீட்டர் வரும். ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 1 hour நீங்கள் கையில் வச்சுக்கணும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னு கூட இந்த இடத்த சொல்லலாம். இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா BSF, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். வழியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தாபாஸ் இருக்கும். பசிக்குதுன்னா நீங்க லஞ்ச் அங்க முடிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த அட்டாரி பார்டருக்கு வந்தீங்கனாலே உள்ள ஒரு சூப்பர்பான ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ஷாஹி சீலா ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ட்ரெடிஷ்னலான அமேசிங்கான ஒரு பஞ்சாபி ஃபுட் உங்களுக்கு அங்க கிடைக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் ஹை தான், பட் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்பா இருக்கும். நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா நியரஸ்ட் வில்லேஜ் நம்ம அட்டாரின்னு சொல்றதுனால அட்டாரி பார்டர்னு சொல்லிக்கிறோம். பாகிஸ்தானி சைட்ல பாத்தீங்கன்னா நியரஸ்ட் வில்லேஜ் வாகா, அதனால அவங்க வாகா பார்டர்னு சொல்லிப்பாங்க. சேர்த்துதான் அட்டாரி வாகா பார்டர் செரிமனின்னு நம்ம சொல்லிக்கிறோம். என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் போஸ்ட்ல நீங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பிளாக் இருக்காது, பட் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா மேலே இந்தியா பிளாக் இருக்கும். நான் பின்னாடி இருக்கிற வீடியோலயுமே அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் லோவரிங் செரிமனியோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா வின்டர்ல 4:15 நடக்கும், சம்மர்ல 5:15 ஆரம்பிக்கும். பயங்கர வெயில் இருக்குங்கிறதுனால வெயில் கொஞ்சம் குறையும் போதுதான் நம்மளுக்கு இந்த செரிமனி இருக்கும். 2ல இருந்து 3 மணிக்கு உங்களுக்கு என்ட்ரி ஓபன் பண்ணிடுவாங்க.
நீங்க அந்த டைம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான இடத்த நீங்க பிடிச்சு உட்காந்து நல்லா பார்க்கலாம். ஃபாரினர்ஸ்க்கு தனியா விஐபி என்ட்ரி இருக்கு. கேட் பக்கத்துலயே அவங்களோட சேர்ஸ் இருக்கும். நம்ம சைட்ல இந்த செரிமனி பண்ண போறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப். அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ். கேட்டுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. ப்ராப்பரா விசா வாங்கிட்டு போறவங்க கூட மாறி போகலாம். ட்ராலியில அவங்களோட லக்கேஜ் எடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க. பட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும். இந்த செரிமனி பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நடக்கும். 1959ல இருந்து இந்த செரிமனி நடக்குது. 2 கண்ட்ரிக்கான ஒரு குட்வில் கெஸ்டர்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இப்போ நீங்க அங்க பாக்குறவர் தான் இந்த செரிமனிக்கு லைவ்லிஹுட்டை கொடுப்பாரு. என்ட்ரி கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். செரிமனிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் வெக்கேஷன் டைமுக்கு அங்க வந்துட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு தனியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பேட்ரியாட்டிக் சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய பேர் போய் டான்ஸ் ஆடினாங்க. விமனுக்கு எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. பிளாக் வச்சுட்டு நிறைய பேர் அங்க இங்கேயும் ஓடி வந்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் கூட நிறைய ஈவெண்ட் நடந்தது. பாகிஸ்தானி சைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தாரு. அவங்களுக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சைட்ல ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. பட் நம்ம சைடு இருக்க மாதிரி கேலரி கிரௌட் அந்த பக்கம் அவ்வளோ இல்லைங்க. இந்த செரிமனியில பாத்தீங்கன்னா கிக்ஸ் டாம்ஸ் நிறைய டான்ஸ் மூவ்ஸ் இருக்கும். பிஎஸ்எஃப்ல 2-3 விமன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு பேட்ரியாட்டிக் வைப் அங்க நம்மளால உணர முடியும். என்ன வேலை இருந்தாலுமே கட் ஷாட் பண்ணிட்டு கரெக்டா டைமிங்க்கு ஏர்லியாவே அங்க போய் உட்காந்துருங்க. கேலரியோட லெஃப்ட் சைட்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ வீடியோ நல்லா வரும். ரைட் சைட்ல உட்காந்தீங்கன்னா நம்மளுக்கு சன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அவ்வளோ அழகா போட்டோ வீடியோஸ் எல்லாம் கிடைக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் ரைட் சைடு தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி விடுவாங்க. இந்த பக்கம் என்னெல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி தான் அந்த பக்கமும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்டோட ரா வீடியோஸ் சவுண்ட்ஸோட நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். பிளாக் அப்படியே ஸ்லோவா இறங்கி அவங்க மடிச்சு எடுத்துட்டு போன விதத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் கூஸ் பம்ப் மூமெண்ட் தான். நிஜமாவே இதை நீங்க அமிர்தசர் போனீங்கன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. அங்க போகும்போது கிரௌட் நிறைய இருக்குங்கிறதுனால உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் அதுக்கப்புறம் ஃபோன் கேமராலாம் மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை நீங்க வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா எடுக்கலாம். உங்களுக்கு பெர்மிஷன் உண்டு. அந்த ஹைட்டுக்கு அவங்க லெக் ரைஸ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. பிளாக லோவர் பண்ணதுக்கு அப்புறமா வழக்கம் போல கேட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிளாகை மடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள வரும்போது அந்த போஸ்ட்ல பிளாக் இல்லை இல்லையா, ஆனா நம்ம ரிட்டர்ன் போகும்போது அந்த போஸ்ட்ல பிளாக் இருந்தது. இங்க லோவர் பண்ணிட்டு அங்க ரைஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா உள்ள செரிமனி பார்க்கும்போது அங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில இந்த மைல்கள் நீங்க பார்க்கலாம். இங்கேருந்து இந்த பக்கமா நீங்க அமிர்தசர் போனீங்கன்னா 30 கிலோமீட்டர், அதே அந்த பக்கம் போனீங்கன்னா லாகூர் 22 கிலோமீட்டர் தான். பார்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் இருந்தது. இப்போ இந்த செரிமனி என்ஜாய் பண்ணுங்க. நான் வீடியோட எண்டிங்ல உங்களை வந்து மீட் பண்றேன்.
ஃபிளாக் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படியே லோவர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. तथा किसी भी नारे आदि का प्रयोग न करें। कोई दर्शक सुवर्दी में है उनसे निवेदन நகரவா அதே போஸ்ட்ல இப்போ பாருங்க ஃபிளாக் இருக்கு. செரமனி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நம்மளோட ஃபேவரட்டான கோல்டன் டெம்பிள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோங்க. ஏன்னா ஷாப்பிங் ப்ளஸ் நம்மளோட ஃபுட்டுக்கான ஏரியா இதுதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் அமிர்த்சர்லேருந்து தலோசி கிளம்பணுங்கிறதுனால குட்டி ஷாப்பிங் ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் ஈட்டிங். பக்கத்தில் இருக்கிற பெரிய கடையில் போயிட்டு அமிர்த்சரி ஃபேமஸ் குல்ச்சா, அதுக்கப்புறம் மக்கி ரோட்டிலாம் சாப்பிட்ருந்தோம். மறக்காமல் அமிர்த்சரி ஃபிர்னியுமே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கோல்டன் டெம்பிள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சுட்டுட்டு இருப்பாங்க. மஸ்ட் ட்ரைங்க. சக்கரவள்ளி கிழங்க சுட்டு உரிச்சு கட் பண்ணி அதில் லெமன், கிரீன் சட்னி, சாட் மசாலா, உப்பெல்லாம் போட்டு தருவாங்க. அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரீட்ல நிறையவே சாப் கடைகளும் இருந்தது. ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு நடை போட்டோம்னா நம்மளுக்கு ஜெரிச்சிடும். காம்ப்ளிமெண்ட்ரி டின்னர் இருந்ததுனால ஹோட்டலுக்கு போய் அந்த டின்னருமே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து நாங்கள் டெலௌசிக்கு கிளம்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் டெலௌசியில் எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கே ஸ்டே பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.